நாளைக்கு எதிர்கட்சியினர் நடத்தப்படும் பந்த் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பந்த் காரணமா மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதுன்னு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் இயக்கப்படுற போக்குவரத்து கழகம்ன்றதுனால நாளைக்கு பஸ்கள் எல்லாமே வழக்கம் போல இயக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளோட பிரச்சனையை முன்வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையில எதிர்கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இந்த பந்தை நடத்த அழைப்பு விட்டிருக்காங்க. இந்த பந்துக்கு லாரி உரிமையாளர் சங்கமும் திரைப்பட சங்கத்தினரும் மற்றும் இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாமே இந்த பந்துக்கு ஆதரவு தரவில்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழக மாநில அரசும் இந்த பந்த் நடக்காம தடுக்கிறதுக்காக அரசு இயந்திரங்களை வழக்கம் போல முடுக்கி விட்டுருக்காங்க. இதனால வழக்கம் போல பஸ்கள் ஓடும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வன்முறையில ஈடுபடுறவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீசார் அவர்களுக்கு மறைமுக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால இதுவரைக்கும் சுமார் 15,000 போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த பந்தோட காரணமா பால் விநியோகமும் பாதிக்காதுன்னு இந்த துறையோட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த பந்த் காரணமா மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்காம எப்பயும் போல நடைபெறும்னு அரசு ஆணித்தரமா உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.